வாலிபர் இருக்கிறாங்க. அவரோட வயது 12, 13 இருக்கும். இங்க இருக்கிறாரு. அவங்களுடைய கடமை என்ன? எங்கேயாச்சும் மாதிரி மாநாடு இருந்தா போகணும், போய் கலந்து கொள்ளணும். என்ன செய்வாங்க? உலமாக்களுக்கு சேவை செய்யணும். உலமா மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய ஜமாத்துக்கு ஒரு அன்பு ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும். உலமாத்தா போனோம், பெரியவங்க போனோம் அப்படி இல்லை. நீங்க கூட போகலாம், உலமாக சேவை செய்யலாம். நான் சேவை செய்கிற ஜமியத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களை இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு ஜமாத்து முன்னேற முடியும். அந்த தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையில் என்னன்னா, மனப்பான்மையில் சொன்னா ஜமாத்து முன்னேறாது. அதை நீங்க கவனிச்சுக்கணும். இது ஒன்றும் ஜமாத்தை பற்றி, ஜமியத் அஹ்லதீஸ் பற்றி சில வார்த்தை சொல்றேன். எங்களுடைய இந்தியாவில் எத்தனை அஹ்லதீஸ் இருப்பாங்க? ஒரு 50,000 இருப்பாங்களா? நீங்க இந்தியாவில் 60, 70,000, 3 கோடி அஹ்லதீஸ் இருக்காங்க. சுமார் 16, 17 கோடி முஸ்லிம் இருந்தா அதுல 3 கோடி அஹ்லதீஸ் இருக்காங்க. மிக அதிகமான அஹ்லதீஸ் வங்கதேசத்துல இருக்காங்க. மம்தா பானர்ஜியோடைய தமிழக சீஃப் மினிஸ்டர் முர்ஷிதாபாத், அந்த முர்ஷிதாபாத் எல்லாமே அஹ்லதீஸ், வேற யாருமே இல்லையாங்க. அது மாதிரி இருந்துச்சு. ஆனா பேருக்கு அஹ்லதீஸ் அவங்க வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1906 எல்லா ஊர்ல அஹ்லதீஸ் இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த ஊருக்கும் அஹ்லதீஸ் அங்க செயல்பட்டாங்க. 1906 ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் இந்தியாவுக்கு ஒரு அஹ்லதீஸ் அமைப்பு இருக்கணும், ஜமியத் அஹ்லதீஸ், மர்கசி ஜமியத் அஹ்லதீஸ் என்று உருவாக்கினாங்க. அஹ்லதீஸ் இல்லைங்க, அமைப்பு. அஹ்லதீஸ் எடுத்துட்டாங்களே, பெருமானார் என்ன சொன்னாங்க? சிறந்த காலம் மார்க்க விஷயத்துல செஞ்சிருக்க என்னுடைய காலம், அதுக்கு பிறகு எனக்கு பிறகு வரக்கூடிய காலம், அதுக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய காலம், 3 காலத்தை குறிப்பிட்டார். இன்னும் சில ஹதீஸ்ல 4 காலத்தை குறிப்பிட்டார். அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் நிறைய பிகத்து ஷிர்கெல்லாம் வந்து போச்சு, நிறைய மாற்றம் வந்து போச்சு. அதனால அது சலஃபு சாலிஹ், சலஃப் என்று சொல்ல முடியாது. அப்போ சலஃபுக்கு 2 அர்த்தம். ஒன்று, எல்லாமே சலஃபு, யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ எங்களுக்கு முன்ன, நான் இன்னைக்கு செத்துட்டேன், நாளைக்கு என்ன நம்பி சலஃப்னு சொல்லுங்க, அடுத்த செஞ்சுட்டீங்க சலஃப். அதில் 2 விஷயம் இருக்க சொன்னேன். சரியான பாதையில் செல்லக்கூடிய சலஃபு, தவறான பாதையில் செல்லக்கூடிய சலஃபு. ஆனால் இந்த 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதுல யாரும் மதில் கிடையாது, எல்லாம் சலஃப் சாலிஹீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் மன்ஹஜ் சலஃப். மன்ஹஜ் சலஃப்னா என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்து, இந்த ஹதீஸ் அங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க, அது மாதிரி தான் நம்ம ஒரு பெருமை. நம்ம ஹசன் அலி சொன்னாரு, அப்புறம் உமர் முஃப்தி உமர் ஷரீஃப் சொன்னாரு. இதெல்லாம் சஹாபா சொல்ல, அது இல்லை, இந்த பைத்தியக்காரங்க நம்ம சொல்லுதான் சரி. அது அவங்க சொல்லியிருப்பாங்க. சஹாபாவை நீ மறந்து விட்டியா, மறக்கறியா? அப்ப யார் தான் இந்த தீனை காப்பாத்துனாங்க? இந்த தீனை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? பெருமானம் ஒரு இல்லையம்மா, அங்கதான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மரியாதையில, ஒரு மதிப்பில்லை சஹாபாக்கள், தெரியுதுங்களா? அப்போ இங்க புதுசா மன்னஜிடா இல்லைங்க, நம்ம சேர்த்தா மன்னஜி கிடையாது. இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம சொல்லலன்னு சொன்னா, தன் இஷ்டத்திற்காக ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க. உதாரணமா ஷியா இருக்காங்களே, அங்க சொல்லுவாங்க, எது மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் யஃப்ருஜு மினல் குல்வான். 2 கடல்ல நம்ம சேர்த்தோம்,
நல்ல தண்ணி, அது ரெண்டும் சேராது, ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அலிக்கும் ஃபாத்திமாவுக்கு கல்யாணம் நடக்கும். எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? தன் இஷ்டத்துக்கு தானே சொல்லுது. ரெண்டு குழந்தை பிறப்பாங்க, ஹசன் ஒன்று ஹுசைன் ஒன்று. தன் இஷ்டத்துக்கு சொல்றாங்க. கவனிக்கணுங்களா? இந்த அர்த்தம் சொல்லியிருக்காங்களா உனக்கு முன்ன யாராச்சும்? இமாம் இபின் ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாரு, ஒரு முஸ்லீமு ஒரு கருத்து சொல்றான் ஆயத்து ஹதீஸ்ல, அதை பார்க்கணும். இந்த கருத்து யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தா சரி, சொல்லாம கருத்து தான் பைத்தியக்காரன், அவன் ஆலிம் இல்லை. இந்த மார்க்கம் ரெண்டு விஷயமா எங்கள்கிட்ட வந்திருக்கு, ரெண்டு மூலியமா. ஒன்று ஹதீஸ் மூலியமா, ஒன்று செயல்பாடு, எப்படி செயல்பட்டாங்க அது அந்த மூலியமா எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அஹ்லதீஸ்ண்டா அப்படி நம்ம இருந்தோம், உருது கற்க மாட்டோம். சென்னையிலேருந்து ஓசூர் வரைக்கும், பெர்னப்பட்டு, வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், அங்கே தான் உருது பேசுகிற மக்கள். இங்கே யார் வந்தாங்க? யாரும் வரல. அந்த எஸ்டிம் பீடிக்காரர் இருந்தார், அவர் ஒரு ரிட்டையர்டு பில் கலெக்டர் இருந்தாரோ டிடி இருந்தாரோ என்னமோ, அவர்கிட்ட புஸ்தகம் கொடுப்பார் அஹ்லதீஸ் பற்றி. அந்த புஸ்தகம் எடுத்துகிட்டு வருவார், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பார். அதான் அந்த தாவா பணி செஞ்சிருக்கோம். தமிழில் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் நிறைய வேலை செஞ்சார். இங்கே கூட வந்திருக்கிறார் விழுப்புரம். இந்த பள்ளிவாசல் கூட அந்த காலத்துலாம் இடம் வாங்கி இது கட்டினாங்க, அவங்களுடைய ஒரு. ஆனால் வேறு யாரும் கிடையாது, உருது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் கடந்த சில வருஷங்களாக தமிழ்நாடு ஜமியத் அஹ்லதீஸ், தமிழ் மக்களுக்கு தெரியல அஹ்லதீஸ் என்ன பயணம் பிரயோஜனம். அதனால நம்ம முயற்சி ஆரம்பிச்சு இருக்கிறோம். அங்கங்கே கூட்டம் போடுறோம், ஏதாச்சும் சொல்ல முயற்சி செய்கிறோம், தாய்களை கூப்பிடுறோம், அவங்களுக்கு சொல்கிறோம் இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறையா பேருக்கு அஹ்லதீஸ் யார் என்று தெரிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தாவா பண்ணிடலாம்னு செய்கிறோமே. காலையில் நான் சொன்னேன், முத்தவல்லிமார்களுக்கு சில உபதேசங்கள் 35 மினிட்ஸ் 35 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பேசி முடிச்சுட்டேன். இப்போது நசீஹா, இந்த இமாம்கள் இருக்காங்க, அப்புறம் தாய்கள் இருக்கிறாங்க, ஹத்தீப்கள் இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் உபதேசம் சொல்ல வேண்டியதாக இருக்குது.